ஒரு முஃமினுக்கு ஒரு கஷ்டம் என்றால் அதை இன்னொரு முஃமின் உணர வேண்டும். முஃமின்கள் இப்படித்தான் இருக்க வேண்டும். ஒருவருக்கு சந்தோஷம் என்றால் அந்த சந்தோஷத்தில் இன்னொருத்தர் அவரும் அதை பார்த்து சந்தோஷப்பட வேண்டும். அப்போ அது போன்றுதான் முஃமின்கள். முஃமின்கள் பிரிந்து விட்டால், ஒருவரை ஒருவர் நேசம் கொள்ளாமல், சகோதரத்துவம் வைத்து கொள்ளாமல் முஃமின்கள் பிரிந்து விட்டால் அவர்கள் முஃமின்களாகவே இருக்க முடியாது. அவர்களிடத்திலே உள்ள பலம் குறைந்து அவர்கள் பலவீனமாக ஆகிவிடுவார்கள். அல்லாஹின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய கிருபையை கொண்டு புனிதமிக்க அரஃபாவுடைய நாளை கடந்து யௌமுன் நஹர் ஹஜ்ஜு பெருநாளை கடந்து ஐயாமுத் தஷ்ரீக்குடைய முதலாவது தினத்திலே நாம் பயணித்து கொண்டிருக்கின்றோம். ஹதரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஐயாமுத் தஷ்ரீக் இந்த நாட்களை குறித்து பேசும் பொழுது, ஐயாமுத் தஷ்ரீகி யௌமு ஐயாமுல் அக்லி வஷ்ஷுர்பி வذிக்ரி லில்லாஹி தஆலா, பிறை நாட்களை பொறுத்து 11, 12, 13 ஆகிய இந்த 3 நாட்கள் நாங்கள் நோன்பு வைக்க இயலாது. கிட்டத்தட்ட ஒரு பெருநாட்களை போன்று தான். இந்த நாட்களில் அதிகமாக நாங்கள் திக்ருகளிலே நாங்கள் திளைத்திருக்க வேண்டும் என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு போதிக்கின்றார்கள். அந்த அடிப்படையில் நாங்கள் இந்த நாட்களை திக்ருகளிலே அதிகமாக கழிப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும். உலகெங்கிலிருந்தும் ஹாஜிகள் தங்களுடைய புனித பயணத்தை மேற்கொண்டிருக்கக்கூடிய அவர்கள் தங்களுடைய ஹஜ்ஜினுடைய கிரிகைகளை கிட்டத்தட்ட முடிக்கக்கூடிய தருணத்திலே அவர்கள் இருக்கின்றார்கள். அல்லாஹு தஆலா அந்த அனைத்து ஹாஜிகளுடைய ஹஜ்ஜுகளையும் முழுவதுமாக அங்கீகரித்து ஹஜ்ஜம் மக்பூலன் ஹஜ்ஜம் மப்ரூரன் ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜாக அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். அன்பான அல்லாஹின் நல்லடியார்களே, இந்த ஹஜ்ஜு எங்களுக்கு நிறைய பாடங்களை போதிக்கின்றது, நிறைய படிப்பினைகளை கற்றுத்தருகின்றது. அந்த வகையில் சென்ற வருடம் இதே போன்ற ஒரு தருணத்தில் ஹஜ்ஜு கற்றுத்தரக்கூடிய முதன்மையான பாடம் அத்தக்வா, இறையச்சம் என்ற அடிப்படையில் சில விஷயங்களை நாம் பகிர்ந்து கொண்டோம். அல்லாஹு தஆலா சூரா பக்ராவினுடைய 197வது வசனத்திலே فَإِنَّ خَيْرَ الزَّادِ التَّقْوَى وَاتَّقُونِ يَا أُولِي الْأَلْبَابِ, நீங்கள் ஒரு பிரயாணத்திற்கு தயார் செய்யக்கூடிய மிக முக்கியமான அவசியமான தேவையான ஒரு விஷயம்தான் அத்தக்வா, இறையச்சம் என்பதாக அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறான். வத்தகூனி யா உலில் அல்பாப், அறிவுடையவர்களே என்னை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள் என்பதாகவும் அல்லாஹு தஆலா ஹஜ்ஜை குறித்து பேசக்கூடிய அந்த திருவசனத்திலே தக்வா தான் ஹஜ்ஜினுடைய முதல் பாடம், முதல் படி என்பதாக அல்லாஹ் அங்கு விவரித்து காட்டுகிறான். ஒரு தடவை அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சபையை ஒரு மனிதர் கடந்து சென்றார். அப்போது நபி அவர்கள் கேட்டார்கள், மா தகூலூன ஃபீ ஹாதா, இந்த நபருடைய விஷயத்திலே நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் என்று கேட்கும் பொழுது சஹாபா பெருமக்கள் சொன்னார்கள், ஹரியுன் இன் ஹதப ஐயுன் கஹ, இந்த நபர் எங்கேயேனும் பெண் கேட்டு சென்றால் இவருக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டு திருமணம் முடித்து கொடுக்கப்படும். வைன் ஷஃபஅ ஐயு ஷஃபஅ, இவர் பரிந்து பேசினால் இவருடைய பரிந்துரை ஏற்றுக்கொள்ளப்படும். வைன் கால ஐயுஸ்மஅ, இவர் ஒரு விஷயத்தை சொல்ல வந்தால் முன்மொழிந்தால் மக்கள் இவருடைய பேச்சை கேட்பார்கள், மக்கள் இவருக்கு செவிமடுப்பார்கள் என்பதாக சஹாபாக்கள் சொன்னார்கள். பிறகு நபி அவர்கள் சிறிது நேரம் அமைதி காத்தார்கள். பிறகு ஒரு மனிதர், ஏழையான ஒரு முஸ்லிம் ஒருத்தர் அதே சபையை கடந்து சென்றார். அப்போது நபி அவர்கள் கேட்டார்கள், மா தகூலூன ஃபீ ஹாதா, இந்த நபருடைய விஷயத்தில் நீங்கள் என்ன சொல்கிறீங்க என்று கேட்கும் பொழுது சஹாபா பெருமக்கள் சொன்னார்கள், ஹரியும் இன் ஹதப அல்லா யுன்கஹ, இவர் எங்கேயேனும் பெண் கேட்டு சென்றால் இவருக்கு திருமணம் முடித்து கொடுக்கப்படாது. வைன் ஷஃபஅ அல்லா யுஷஃபஅ, இவர் பரிந்து பேசினால் இவருடைய பரிந்துரை ஏற்றுக்கொள்ளப்படாது.
வைன் கால அல்லா யுஸ்மஅ, இவர் ஏதேனும் ஒரு விஷயத்தை சொல்ல வந்தால் மக்கள் இவருக்கு செவிமடுக்க மாட்டார்கள், மக்கள் அவருடைய பேச்சை கேட்க மாட்டார்கள், அவரை அலட்சியப்படுத்துவார்கள். பிறகு நபி அவர்கள் சொன்னார்கள், ஹாதா ஹைரும் மின் மலஇல் அர்தி மித்ல ஹாதா, நீங்கள் யாரை குறித்து மக்களிடத்திலே அவருக்கு செல்வாக்கு இருக்கின்றது, மக்களிடத்திலே அவருக்கென்று ஒரு மதிப்பு மரியாதை இருக்கின்றது என்று நீங்கள் சொன்னீர்களோ, அந்த மனிதரை காட்டிலும், ஏன் இந்த உலகத்தை காட்டிலும் இந்த சாதாரண ஏழை முஸ்லிம் தான் சிறந்தவர் என்பதாக நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். முஹத்திஸீன்கள் விளக்கம் சொல்கிறார்கள், அதாவது இந்த மனிதர், இந்த ஏழையான முஸ்லிம் உலகத்தினுடைய பார்வையில் வேண்டால் அந்த மனிதர் செல்வந்தராக இருக்கலாம், அவருக்கென்று ஒரு மதிப்பு மரியாதை கண்ணியம் இருக்கலாம். ஆனால் அல்லாஹ்வினுடைய பார்வையில் இந்த மனிதர் தான், யார் ஏழை முஸ்லிமாக இருந்தாரோ அவர்தான் தக்வாவினால் உயர்ந்தவர். அல்லாஹ்விடத்திலே தக்வாவின் காரணமாக இவருக்கு தான் அந்தஸ்து அதிகம் என்பதாக அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதைத்தான் சுட்டி காட்டுகிறார்கள் என்று முஹத்திஸீன்கள் விளக்கம் சொல்கிறார்கள். ஆக அதன் அடிப்படையில் ஆரம்பமாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வா என்னும் இறையச்சத்தை கொண்டு நான் வசியத்து செய்து கொள்கிறேன். அல்லாஹு தஆலா எந்த விஷயங்களை எல்லாம் எங்களுடைய வாழ்க்கையில் எடுத்து நடக்கும்படி ஏவினானோ அந்த விஷயங்களை முடிந்தவரை எடுத்து நடந்து அல்லாஹ் ரசூல் தடுத்த எல்லா விஷயங்களையும் முற்றாக முழுவதுமாக தடுத்து கொள்வதற்கு அல்லாஹ் நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. ஆமீன். அன்பான அல்லாஹின் நல்லடியார்களே, உலகெங்கிலிருந்தும் ஹஜ்ஜை மேற்கொண்டிருக்கக்கூடிய இந்த ஹாஜிகள், இந்த ஹஜ்ஜின் மூலம் எங்களுக்கு கிடைக்கக்கூடிய மிக முக்கியமான இரண்டாவது பாடம் அல் உஹுவத், சகோதரத்துவம். இஸ்லாம் இந்த சகோதரத்துவத்தை குறித்து எவ்வளவு ஆழமாக, எந்த அளவிற்கு இதற்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கின்றது என்பதை பற்றிய சில விஷயங்களை நாம் பார்ப்போம். உதாரணமாக அரஃபாவுடைய மைதானத்தை எடுத்துக்கொள்வோம், ஏன் முழு ஹஜ்ஜையும் எடுத்துக்கொள்வோம். உலகெங்கிலிருந்தும் பல்வேறு விதமான மனிதர்கள், பல நாட்டை சார்ந்தவர்கள், பல மொழிகள் பேசக்கூடியவர்கள், பல கோத்திரத்தை சார்ந்தவர்கள், பலவிதமான அடையாளங்கள் உடையவர்கள், நெட்டையர்கள், குட்டையர்கள், வெள்ளையர்கள், கற்பர்கள் என பல்வேறு விதமான மனிதர்கள் ஒரே இடத்தில் ஒரே இறைவனை நாடி ஒரே விதமான ஆடையை அணிந்து ஒரே வார்த்தையான தல்பியாவை மொழியக்கூடிய இந்த ஹஜ்ஜு எங்களுக்கு இஸ்லாம் எவ்வளவு அழகாக சகோதரத்துவத்தையும் சமத்துவத்தையும் வடிவமைத்து காட்டுகிறது என்பதை எங்களால் உணர்ந்து கொள்ள முடிகிறது. ஹதரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய கடைசி ஹஜ்ஜத்துல் வதாயிலே இந்த சமுதாயத்திற்கு மிக முக்கியமான சில பாடங்களை போதித்தார்கள். நபி அவர்கள் அந்த பாடங்களை போதிப்பதற்கு முன்னதாகவே சொன்னார்கள், அடுத்த வருடம் நான் உங்களோடு இல்லாமல் போகக்கூடும், நான் இல்லாமல் இருக்கக்கூடும் என்று சொல்லிவிட்டு அவர்கள் இந்த விஷயம் எவ்வளவு முக்கியமானது என்பதை உணர்த்திவிட்டு சில பாடங்களை போதித்தார்கள். அதில் நபி அவர்கள் போதித்த ஒரு பாடம்தான் யா ஐயுஹன்னாஸ், ஓ மக்களே, ஐயு யௌமின் ஹாதா, இது என்ன நாள் என்பதாக சஹாபாக்களை பார்த்து கேட்டார்கள். சஹாபாக்கள் சொன்னார்கள், யௌமுன் ஹராமுன் யா ரசூலல்லாஹ், இது ஒரு சங்கையான கண்ணியமான மகத்துவமிக்க நாள் என்பதாக சஹாபாக்கள் சொன்னார்கள். பிறகு நபி அவர்கள் கேட்டார்கள், ஐயு பலதின் ஹாதா, இது என்ன நகரம் என்பதாக கேட்டார்கள். சஹாபாக்கள் சொன்னார்கள், பலதுன் ஹராமுன், இது சங்கையான கண்ணியமான மகத்துவமிக்க மதிப்பிற்குரிய ஒரு நகரம் என்பதாக சொன்னார்கள். பிறகு நபி அவர்கள் கேட்டார்கள், ஃபஐயு ஷஹ்ரின் ஹாதா, இது என்ன மாதம் என்பதாக கேட்டார்கள். சஹாபாக்கள் சொன்னார்கள், ஷஹ்ருன் ஹராமுன் யா ரசூலுல்லாஹ், இது ஒரு சங்கையான மாதம், இது ஒரு கண்ணியமான மாதம் என்பதாக சஹாபாக்கள் சொன்ன பொழுது நபி அவர்கள் இந்த உம்மத்திற்கு மிக முக்கியமான ஒரு பாடத்தை அந்த இடத்தில் போதித்தார்கள். فَإِنَّ دِمَاءَكُمْ وَأَمْوَالَكُمْ وَأَعْرَاضَكُمْ عَلَيْكُمْ حَرَامٌ كَحُرْمَةِ يَوْمِكُمْ هَذَا فِي بَلَدِكُمْ هَذَا فِي شَهْرِكُمْ هَذَا, எந்த மாதத்தை, எந்த நகரத்தை, எந்த நாளை நீங்கள் மதிப்பிற்குரியது
கண்ணியத்திற்குரியது, மகத்துவம் மிக்கது என்று சொன்னீர்களோ, இவை அனைத்தையும் விட ஒரு முஃமினுடைய இரத்தம் கண்ணியம் வாய்ந்தது, ஒரு முஃமினுடைய பொருட்கள் உடைமைகள் மதிப்பிற்குரியது, அது மதிக்கத்தக்கது என்பதாக அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முஃமினுடைய கண்ணியத்தை இவ்வளவு மேலோங்க செய்திருக்கின்றார்கள். பிறகு நபி அவர்கள் சொன்னார்கள், நான் இந்த செய்தி எத்திவித்து விட்டேனா? அல்லாஹும்ம ஹல் பல்லவ்து, அல்லாஹும்ம ஹல் பல்லவ்து என்று சொல்லிவிட்டு நபி அவர்கள் சொன்னார்கள், ஃபல்யுபல்லிகிஷ் ஷாஹிதுல் காயிப, இங்கு வந்திருக்கக்கூடிய நீங்கள் இந்த செய்தியை என்னுடைய முழு உம்மத்திற்கும் எத்தி வையுங்கள், எனது முழு சமுதாயத்திற்கும் இந்த செய்தியை நீங்கள் எத்தி வைத்து விடுங்கள் என்பதாக நபி பெருமானார் சொல்லிவிட்டு சொன்னார்கள், லா தர்ஜிஉ பஅதி குஃபாரா யضربு பஅதுகும் ரிகாப பஅதின், உங்களில் சிலர் சிலரை அடித்து கொண்டு சண்டையிட்டு கொண்டு எனக்கு பின்னால் நீங்கள் காஃபிர்களாக முர்த்தத்துகளாக மாறிவிடாதீர்கள் என்று நபி அவர்கள் எச்சரித்தார்கள். ஆக அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ஹதீஸிலிருந்து எங்களுக்கு கிடைக்கக்கூடிய பாடம், அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முஃமின் எவ்வளவு கண்ணியத்திற்குரியவன், எவ்வளவு மதிப்பிற்குரிய ஒரு மனிதர் என்பதை உணர்த்துவதன் மூலம் முஃமினோடு எங்களுடைய சகவாசம், நாங்கள் பழகக்கூடிய விதம் எவ்வளவு உன்னதமாக இருக்க வேண்டும், எவ்வளவு பேணுதலாக இருக்க வேண்டும் என்பதை இந்த ஹதீஸின் மூலம் எங்களால் உணர்ந்து கொள்ள முடிகிறது. அல்லாஹு ஜல்லஷானஹு வ தஆலா சூரா ஆல இம்ரானினுடைய 107வது வசனத்திலே குறிப்பிடுவான், வஅத்தஸிமு பிஹப்லில்லாஹி ஜமீஅன் வலா தஃபர்ரகு, நீங்கள் அல்லாஹ்வினுடைய கயிற்றை முழுவதுமாக ஒன்று சேர்ந்து பற்றி பிடித்து கொள்ளுங்கள், நீங்கள் பிரிந்து விடாதீர்கள், நீங்கள் விலகிச் சென்று விடாதீர்கள், பிளவுபட்டு விடாதீர்கள் என்பதாக அல்லாஹு தஆலா அந்த இடத்திலே குறிப்பிட்டுவிட்டு அல்லாஹ் சொல்வான், வஸ்குரு நிஅமத்தல்லாஹி அலைக்கும் இஸ் குன்தும் அஅதாஅன் ஃபஅல்லஃப பைன குலூபிக்கும், அதாவது மதீனா நகரத்திலே இஸ்லாத்தினுடைய வருகைக்கு முன்னால் சஹாபாக்கள் பல நூறு வருடங்களாக அவுஸ் ஹஸ்ரஜ் என்ற இரு கோத்திரத்தினர்களாக சண்டையிட்டு கொண்டிருந்தார்கள். அல்லாஹு ஜல்லஷானஹு வ தஆலா குறிப்பிட்டு காட்டுகிறான், நீங்கள் சண்டையிட்டு அடித்து கொண்டு ஒருவரை ஒருவர் நாசப்படுத்தி ஒருவரை ஒருவர் மாய்த்து கொண்டிருந்தீர்கள். இந்த இஸ்லாத்தினுடைய பரக்கத்தினால் நபி அவர்களுடைய வருகைக்கு பின்னால் அல்லாஹ்வுடைய நிஅமத்தை கொண்டு அல்லாஹ் உங்களுடைய உள்ளங்களை இணைத்து அல்லாஹ் உங்களை சகோதரர்களாக ஆக்கினான். வகுந்தும் அலா ஷஃபா ஹுஃப்ரத்தின் மினன் நார் ஃபஅன்கதகும் மின்ஹா, நீங்கள் நரகத்தினுடைய விளிம்பிலே இருந்து கொண்டிருந்தீர்கள், அல்லாஹ் உங்களை சகோதரர்களாக ஆக்கியதின் பொருட்டு நரகத்திலிருந்து திசை திருப்பி சுவனத்தின் பக்கம் அல்லாஹ் பாதையை காட்டினான். ஆக இந்த திருவசனம் எங்களுக்கு சகோதரத்துவம் எவ்வளவு முக்கியமானது, எவ்வளவு பேணப்பட வேண்டியது என்பதை மிக அழகாக எடுத்து காட்டுகிறது. அல்லாஹ் மற்றொரு வசனத்திலே குறிப்பிடுவான், இன்னமல் முஃமினூன இஹ்வா, ஒவ்வொரு முஃமினும் மற்றொரு முஃமினுக்கு சகோதரர், ஒவ்வொரு முஃமினும் மற்றொரு முஃமினுக்கு சகோதரர். ஃபஅஸ்லிஹு பைன அஹவைக்கும், உங்களுக்கு மத்தியிலே நீங்கள் இணக்கமாக இருந்து கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹு தஆலா இந்த திருவசனத்திலே சொல்லி காட்டுவான். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த இரண்டு வசனங்களை மேற்கோள் காட்டி வரலாற்றாசிரியர்கள் மிக முக்கியமான ஒரு பாடத்தை எங்களுக்கு எடுத்துச் சொல்கிறார்கள். அதாவது எந்த மதீனா நகரத்திலே சஹாபாக்கள் பல நூறு வருடங்கள் சண்டையிட்டு கொண்டிருந்தார்களோ அதே மதீனா நகரத்தை மையமாக கொண்டு உருவான இந்த இஸ்லாம் நபியவர்கள் மரணித்த வெறும் 7-8 ஆண்டுகளில் உலகெங்கிலும் மிக பரவலாக பரவ ஆரம்பித்தது. மிக குறுகிய காலத்தில் இஸ்லாம் மிக பரவலாக ஆசிய கண்டத்தை தாண்டி ஆப்பிரிக்கா, ஐரோப்பா வரையிலும் இஸ்லாம் பரவி சென்றது. இதற்கு மிக முக்கிய காரணம் நபி அவர்கள் உருவாக்கிய சஹாபாக்கள். நபி அவர்கள் சஹாபாக்களுக்கு மத்தியில் ஏற்படுத்திய ஆர்வமூட்டிய சகோதரத்துவம் தான் இஸ்லாமை பலம்படுத்தியது, இஸ்லாமை வலிமையாக்கியது என்பதாக வரலாற்றாசிரியர்கள் பதிவு செய்கிறார்கள். நபி அவர்கள் மதீனாவிற்கு வந்த கையோடு வந்ததோடு அவசர அவசரமாக சில விஷயங்களை நபி அவர்கள் ஆரம்பித்தார்கள். முதலாவதாக மஸ்ஜித் நபவியை கட்டி எழுப்பினார்கள். பிறகு சஹாபாக்களை சென்சஸ் எடுத்தார்கள். எடுத்ததோடு நபி அவர்கள் சஹாபாக்களுக்கு மத்தியில் சகோதரத்துவத்தை ஏற்படுத்தி வைத்தார்கள். இந்த சகோதரத்துவம் தான் இஸ்லாத்தினுடைய வலிமை, இந்த சகோதரத்துவம் தான் இஸ்லாத்தினுடைய பலம் என்பதாக வரலாற்றாசிரியர்கள் மிக அழகான ஒரு பாடத்தை எங்களுக்கு போதிக்கின்றார்கள்.
நபியவர்கள் ஏற்படுத்திய சகோதரத்துவத்தில் ஒரு ஆச்சரியமான ஒரு அழகான ஒரு சம்பவம் தான் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் சஅத் இப்னு ரபீ ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் மத்தியில் ஏற்படுத்தி வைத்த அந்த சகோதரத்துவம். இதை குறித்து அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களே பதிவு செய்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கும் சஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் மத்தியில் சகோதரத்துவத்தை ஏற்படுத்தி வைத்த பிறகு சஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நேராக என்கிட்ட வந்து சொன்னாங்க, இன்னி அக்தருல் அன்சாரி மாலன், அன்சாரிகளில் நான் நல்ல வசதி படைத்தவன், அன்சாரிகளில் எனக்கென்று நல்ல பொருள் வளம், எனக்கென்று நல்ல மதிப்பு, நல்ல மரியாதை, நல்ல செல்வம் இருக்கின்றது. ஃபஅக்ஸிமு லக நிஸ்ஃப மாலி, என்னுடைய பொருட்களில் அனைத்திலும் பாதியை பங்கிட்டு உங்களுக்கு நான் தரேன்னு சொல்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ். சஹாபாக்களை பாருங்க, நேற்று வரையிலும் யாரென்று தெரியாத மனிதர் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்றைக்கு அவர் உங்களுடைய சகோதரர் என்ற சொன்ன ஒரே காரணத்திற்காக வேண்டி எனது பொருள்கள், நான் உழைத்து சம்பாதித்த இந்த பொருள்களில் உங்களுக்கு பாதி பங்கு என்று சொல்லியிருக்கிறார்கள் என்றால், சஹாபாக்கள் இந்த சகோதரத்துவத்தை எந்த அளவிற்கு பேணுதலாக, எந்த அளவிற்கு இதிலே முக்கியத்துவம் காட்டியிருக்கிறார்கள் என்பதை எங்களால் இங்கு உணர்ந்து கொள்ள முடிகிறது. அது மாத்திரமல்ல, சஅத் ரலியல்லாஹு அன்ஹு இன்னும் சொன்னாங்க, வன்துர் ஐய ஜௌஜதைய ஹவீத, எனக்கு 2 மனைவிமார்கள் இருக்கிறாங்க, இதில் யார் உங்களை ஆச்சரியமுற்றாங்கிறத பாருங்க. நஸல் துலக அன்ஹா ஃபைதா ஹல்லத் தஸவ்வஜ்தஹா, நான் அந்த பெண்ணை தலாக் விடுறேன், நீங்கள் இத்தா முடிந்த பிறகு திருமணம் முடித்து கொள்ளுங்க அப்படின்னாங்க. சுப்ஹானல்லாஹ். பாருங்க, யாருக்கு இது போன்ற மனம் வரும்? பொருளில் கொடுக்குறாங்க, அது தனி. ஆனால் எனது குடும்பத்திலும் உங்களுக்கு பங்கு என்று சொன்னார்கள் என்றால், சஹாபாக்கள் எந்த அளவிற்கு இந்த சகோதரத்துவத்தில் கவனம் செலுத்தியிருக்கிறார்கள், எவ்வளவு கொடுத்து சகோதரத்துவத்தை பலப்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறத நாங்கள் உணர்ந்து பார்க்கணும். அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, பாரக்கல்லாஹு லக ஃபீ அஹ்லிக வ மாலிக், எந்த பொருளில், எந்த குடும்பத்தில் எனக்கு பங்குன்னு சொன்னீங்களோ அதில் அல்லாஹ் உங்களுக்கு நிரப்பமாக பரக்கத் செய்யட்டும். மனதார துவா செஞ்சுட்டு கேட்டாங்க, துல்லூனி அல சூக், கடை வீதி எங்கே இருக்குன்னு சொல்லுங்கள், எனக்கு தேவையானதை நான் தேடிக்கிறேன்னு கண்ணியமாக ஒதுங்கிக்கிறாங்க. ஆக நாங்கள் இந்த சம்பவத்திலிருந்து எடுக்கக்கூடிய பாடம், சஹாபாக்கள் எவ்வளவு அழகாக சகோதரத்துவத்தை பேணி அதிலே எவ்வளவு ஆழமாக அவர்கள் தனது சகோதரத்துவத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார்கள் என்பதை நாங்கள் இந்த இடத்திலே உணர வேண்டும். இதற்கு மிக முக்கிய காரணம், நபி அவர்கள் அவ்வப்போது சஹாபாக்களுக்கு பல இடங்களில், பல கோணங்களில் சந்தர்ப்பம் ஏற்படும் போதெல்லாம் சஹாபாக்களுக்கு இந்த சகோதரத்துவத்தினுடைய முக்கியத்துவத்தை எடுத்து சொல்லிக்கொண்டே இருந்தாங்க. எங்கெல்லாம் சஹாபாக்களுக்கு ஒரு சின்ன விரிசல் ஏற்படுற மாதிரி இருக்கோ, உடனே நபி அவர்கள் அங்கே கவனத்தை காட்டி அந்த விஷயத்தை உடனே தீர்த்து வைத்து சஹாபாக்களுக்கு மத்தியில் உள்ள பந்தம், அந்த சகோதரத்துவம் ஒருபோதும் உடையாமல் கண்ணும் கருத்துமாக பாதுகாத்து வந்தார்கள். இதுதான் இஸ்லாத்தினுடைய வளர்ச்சிக்கு மிகப்பெரிய காரணம் என்பதாக வரலாற்று ஆசிரியர்கள் பதிவு செய்கிறார்கள். நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, லா ததுகுலுல் ஜன்னத ஹத்தா துக்மினு, நீங்கள் முக்மீனாகாத வரை சுவனம் நுழைய முடியாது. அதாவது நாங்கள் முக்மீனாக இருந்தால் தான் சுவனம் செல்ல முடியும், அப்படித்தானே? ஒரு முக்மீனான சொர்க்கம் போக முடியும். அது போன்றுதான் வலா துக்மினு ஹத்தா தஹாப்பு, உங்களுக்கு மத்தியில் நீங்கள் ஒருவரை ஒருவர் பிரியம் கொள்ளாதவரை, ஒருவரை ஒருவர் சகோதரர்களாக நீங்கள் பார்க்காதவரை முக்மீனாக ஆக முடியாது. அப்போ நாங்கள் சகோதரர்களாக இருந்தால்தான் நாங்கள் முக்மின், நாங்கள் முக்மீனாக இருந்தால்தான் நாங்கள் சோனம் செல்ல முடியும். ஹதரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்கப்புறம் சொன்னாங்க, அவலா அதுல்லுக்கும் அலா ஷைஇன் இதா ஃபஅல்துமு, நான் உங்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்லித்தரேன், நீங்கள் அதை செய்தீர்கள் என்று சொன்னால் தஹாபதும், உங்களுக்கு மத்தியில் சகோதரத்துவம், உங்களுக்கு மத்தியில் அன்பு, நேசம், பாசம், பிரியம் இதெல்லாம் உண்டாகும் என்று சொல்லிவிட்டு நபி அவர்கள் சாதாரண ஒரு விஷயத்தை சொன்னாங்க. ரொம்ப பாரதூரமான, ரொம்ப எங்களுக்கு சிரமமான விஷயத்த எல்லாம் சொல்லித்தரல, சாதாரண ஒரு விஷயம், அஃஷு சலாம பைனக்கும், உங்களுக்கு மத்தியில் சலாத்தை நல்லா பரப்பிக்கொள்ளுங்க. தெரிந்தவர் தெரியாதவர் யாரை பார்த்தாலும் சலாம் சொல்லுங்க. சலாம் சொல்லி உங்களுக்கு மத்தியில் அறிமுகத்தை ஏற்படுத்தி கொள்ளுங்க. நீங்கள் முக்மின்களாக ஒன்றுபட்டு இருங்கள் என்பதாக நபி அவர்கள் மிக அழகாக இந்த ஹதீஸில் எங்களுக்கு எடுத்து காட்டுகிறார்கள்.
அதனால தான் சஹாபாக்கள் சலாம் சொல்கிறதுல கூட அவ்வளோ முக்கியத்துவம் காட்டியிருக்காங்க. சலாம் சொல்கிறதுல கூட போட்டி போட்டு சலாம் சொல்லுவாங்க. ஹதரத் துஃபைல் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க, நான் சில நேரங்களில் காலை பொழுதில் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை சந்திக்க போவேன். அப்போ நானும் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு நாங்கள் இருவரும் சேர்ந்து நாங்கள் கடைவீதிக்கு காலை நேரங்களில் செல்வோம். அப்போ கடைவீதிக்கு சென்றால் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க என்ன செய்வாங்கன்னா, லம் யமுர்ர அப்துல்லாஹ் இப்னு உமர அலா சக்காத்தின் வலா சாஹிபி பைஅத்தின் வலா மிஸ்கீனின் வலா அஹதின் இல்லா யுசல்லிம் அலை. அப்துல்லாஹ் இப்னு உமர் யாரை பார்த்தாலும் சலாம் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. யாரை பார்த்தாலும் சலாம் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு பெரு வியாபாரியை பார்த்தா சலாம் சொல்லுவாங்க, ஒரு சிறு வியாபாரியை பார்த்தா சலாம் சொல்லுவாங்க. இரு வியாபாரிகளுக்கு மத்தியில் ஒப்பந்தத்தை ஏற்படுத்தி வைக்கக்கூடிய அந்த நபரை பார்த்தா சலாம் சொல்லுவாங்க. ஏன் பஜாரில் ஒரு சாதாரண மிஸ்கின் நடந்து போனால் அவரை பார்த்து சலாம் சொல்லுவாங்க. அப்போ யாரை பார்த்தாலும் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சலாம் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இதுதான் அவங்க வழக்கமாக இருந்தது. அதுபோல் ஒரு நாள் காலையில் நான் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு உங்களை பார்க்க போனேன். அப்போ சொன்னாங்க, ஃபஸ்தத்பஅனி பிஸ்ஸூக், வாங்க கடைவீதிக்கு போகலான்னு சொன்னாங்க. அப்போ நான் கேட்டேன், அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களே, நீங்கள் ஏன் கடைவீதிக்கு போகணும்? நீங்கள் ஏன் கடைவீதிக்கு போகணும்? உங்களுக்கு கடைவீதிக்கு போகிறதுக்கு எந்த தேவையும் இல்லை. வலா தகிஃப் அலல் பை வலா தஸ்அலு அனி சிலா வலா தஸூமு பிஹா. நீங்கள் கடைவீதியில் போய் எந்த வியாபாரமும் செய்கிறதில்லை. கடைவீதியில் போய் நீங்கள் பஜாருக்கு போய் எந்த பொருளை பற்றி விசாரிக்கிறதும் இல்லை, அந்த பொருளை நீங்கள் வாங்கிறதும் இல்லை. எந்த ஒன்றுமே பஜாருக்கு தேவையான எதையுமே நீங்கள் செய்கிறதில்லை. வலா தஜ்லிஸு ஃபீ மஜாலிஸி ஸுக், கடைவீதியில் ஏதாவது வியாபார நிமித்தமாக ஒரு மஜ்லிஸ் நடந்தால் அதுலேயும் போய் நீங்கள் கலந்துக்கிறது இல்லை. அப்புறம் எதுக்கு நீங்கள் கடைவீதிக்கு போகணும்? வாங்க இங்கே உட்காருங்க, இஜ்லிஸ் பினாஹா உன்னான தஹத்தத், இங்கே உட்காந்து நாங்கள் கதைச்சிக்கிட்டு இருப்போம் அப்படின்னு சொல்லும்போது அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, இன்னமா நவ்து மின் அஜ்லி சலாமி அலா மல் லகீனா. நான் கடைவீதிக்கு போகிறதே சகோதரர்களை பார்த்து சலாம் சொல்கிறதுக்கு தான். நான் கடைவீதிக்கு போகிறதே சகோதரர்களை பார்த்து யாரையெல்லாம் சந்திக்கிறனோ அவங்கள பார்த்து சலாம் சொல்கிறதுக்கு தான் நான் போகிறேன். நான் வியாபாரம் பண்ண போல. நான் கடைவீதிக்கு போகிறதே முஸ்லீம்களுக்கு மத்தியில் என்னுடைய சகோதரர்களுக்கு மத்தியில் நான் அறிமுகமாகி ஒருவரை ஒருவர் நான் சகோதரர்களாக ஆக்கி கொண்டு இந்த இஸ்லாத்தை வலிமைப்படுத்துவதற்காகத்தான் நான் கடைவீதிக்கே சென்றேன் என்று அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்கிறாங்க. ஆக சஹாபாக்கள் இந்த அளவிற்கு சகோதரத்துவத்தில் ஒரு முக்மின் இன்னொரு முக்மினோடு சேர்ந்து வாழ்கிறதுல இவ்வளவு கவனம் செலுத்தியிருக்கிறார்கள். இதற்கு மிக முக்கிய காரணம் நபி அவர்கள் பல கோணங்களில் பலவிதமான ஓமைகள் சொல்லி சஹாபாக்களுக்கு இந்த சகோதரத்துவத்தினுடைய முக்கியத்துவத்தை எடுத்து சொல்லி கொண்டே இருந்தாங்க. நபி பெருமானார் சொன்னாங்க, தரல் முக்மினீன ஃபீ தராஹுமிஹிம் வ தவாத்திஹிம் வ தஆதுஃபிஹிம் கமஸலில் ஜஸத். முக்மீன்கள் எப்படின்னா, எல்லா முக்மீன்களும் எப்படி என்றால் ஒரே உடலை போன்று. இதஷ்தகா உதுவுன் ததாஆ லஹு சாயிரு ஜஸதி பிஸ்ஸஹரி வல் ஹும்மா. அதாவது ஒரு உடலில் எங்கேயாவது ஒரு நோவினை ஏற்படுது. உதாரணமாக ஒருத்தருக்கு தலைவலி வருது, ஒரு பல்லு வலி, காது வலி, ஏதோ ஒன்று வருது. அதனால் அவருக்கு சில நேரங்களில் காய்ச்சலும் வரும். அப்போ ஒருத்தருக்கு உடலில் ஒரு இடத்துல ஒரு நோவினை ஏற்பட்டால் அந்த நோவினுடைய தாக்கம் உடல் முழுக்க பிரதிபலிக்கின்றது. இது போன்றுதான் முக்மின்கள் இருக்க வேண்டும். ஒரு முக்மினுக்கு ஒரு சிரமம் என்றால் அதனுடைய வலி இன்னொரு முக்மின்கிட்ட தென்படணும். ஒரு முக்மினுக்கு ஒரு கஷ்டம் என்றால் அதை இன்னொரு முக்மின் உணர வேண்டும். முக்மின்கள் இப்படித்தான் இருக்க வேண்டும். ஒருவருக்கு சந்தோஷம் என்றால் அந்த சந்தோஷத்தில் இன்னொருத்தர் அவரும் அதை பார்த்து சந்தோஷப்பட வேண்டும். முக்மின்கள் நாங்கள் சண்டை போட்டு ஒருவரை ஒருவர் பொறாமை கொள்ளக்கூடாது. அது முக்மினுடைய அடையாளம் அல்ல. முக்மின்கள் அப்படிப்பட்டவர்கள் அல்ல என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க. அது போன்ற இன்னொரு ஹதீஸில் சொல்லுவாங்க, அல் முக்மினு லில் முக்மினி கல் புன்யானி யஷுத்து பஅதுஹு பஅதன். முக்மின்கள் எப்படின்னா எல்லாருமே ஒரு கட்டிடத்தை போன்று. முக்மின்கள் ஒரு கட்டிடத்தை போன்று. உதாரணமாக ஒரு கட்டிடத்தை எடுத்துக்குவோமே, அதில் உள்ள செங்கலை எல்லாம் பிரித்து வச்சுட்டா அந்த கட்டிடம் பலமாக இருக்குமா? ஏன், அது கட்டிடமாகவே இருக்காது. அப்போ அது போன்றுதான் முக்மின்கள். முக்மின்கள் பிரிந்து விட்டால், ஒருவரை ஒருவர் நேசம் கொள்ளாமல் சகோதரத்துவம் வைத்து கொள்ளாமல் முக்மின்கள் பிரிந்து விட்டால் அவர்கள் முக்மின்களாகவே இருக்க முடியாது.
அவர்களிடத்திலே உள்ள பலம் குறைந்து அவர்கள் பலவீனமாக ஆகிவிடுவார்கள். எனவே முஃமின்கள் ஒரு கட்டிடத்தை போன்று அவர்கள் ஒருவரை ஒருவர் செங்கல்கள் ஒட்டி கொண்டு இருப்பதை போன்று, செங்கல்கள் ஒரு செங்கல் இன்னொரு செங்கலை பலப்படுத்துவதை போன்று ஒரு முஃமின் இன்னொரு முஃமினோடு சேர்ந்து வாழ்ந்தால்தான் இந்த இஸ்லாத்திற்கு பலம், இந்த இஸ்லாத்திற்கு வலிமை என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. இவ்வளவு சாதாரண ஒரு உதாரணம். நாங்கள் ஜமாத்தோடு தொழுகிறோம். ஜமாத்தோடு தொழுகிறது எவ்வளவு சிறப்பிற்குரியது. நிறைய வரலாறுகளில் நிறைய பயான்களை நாங்கள் கேள்விப்பட்டிருப்போம். சில ஹதீஸுகளில் 21 மடங்கு, சில ஹதீஸுகளில் 25 மடங்கு, சில ஹதீஸுகளில் 27 மடங்கு ஜமாத்தோடு தொழுகிறது சிறப்பிற்குரியது அப்படின்ட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க. இந்த விஷயத்தை சொல்லும்போது இன்னொரு நிகழ்வு ஒன்று ஞாபகம் வருது. உபைதுல்லாஹ் இப்னு உமர் அல் கவாரிரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இவங்க ஒரு நிகழ்வை பதிவு செய்கிறாங்க. முதல்ல இவங்க யார் அப்படின்னு சொன்னால், மிக பெரும் ஹதீஸ்களை வல்லுநர்களான முஸ்லிம், இமாம் புகாரி போன்ற மாபெரும் ஹதீஸ் கலையில் தேர்ச்சி பெற்ற இமாம்களுடைய உஸ்தாது தான் உபைதுல்லாஹ் இப்னு கவாரிரி. இவங்க சொல்கிறாங்க, அவங்களுக்கு நடந்த ஒரு நிகழ்வு பதிவு செய்கிறாங்க. அல்லாமா தஹபி பதிவு செய்கிறாங்க. அதாவது, எனக்கு ஒரு காலமும் இஷாவுடைய ஜமாத்து தப்பியதே கிடையாது. நான் இஷாவை ஜமாத்தோடு தான் தொழுவேன், அதுதான் என் வழக்கம். ஒரு நாள் எனது வீட்டிற்கு விருந்தாளிகள் வந்துடுறாங்க. அதன் காரணமாக இஷாவுடைய ஜமாத் கொஞ்சம் தாமதமாயிட்டு. அப்போ நான் பள்ளிக்கு போகிறேன். பஸ்ரா முழுக்க உள்ள பள்ளியில் ஏறி இறங்கினேன். மக்கள் எல்லாம் தொழுது முடித்து விட்டு அவங்க வீடுகளுக்கு சென்றாங்க. ஜமாத்து முடிஞ்சிருச்சு. எனக்கு சரியான கவலை. அப்போ நான் இதை மனசுக்குள்ளே அந்த கவலையில் நான் புலம்பிக்கிட்டே வரேன். ஜமாத்தோட தொழுதிருந்தா 21 மடங்கு நன்மை, ஜமாத்தோட தொழுதிருந்தா 25 மடங்கு நன்மை, ஜமாத்தோடு தொழுதிருந்தா 27 மடங்குகள் நன்மை என்றெல்லாம் ஹதீஸ்களில் வந்திருக்குது. அதை நான் தப்ப விட்டுட்டேனே அப்படிங்கிற கவலையோடு நான் வீட்டுக்கு வந்து சேர்ந்து விட்டு ஜமாத்தாக எனக்கு தப்பியதின் காரணமாக அந்த இஷாவுடைய தொழுகை 27 தடக்க தொழுதாங்க. இஷாவுடைய தொழுகை எத்தனை தடக்க தொழுகிறாங்க? 27 தடக்க தொழுகிறாங்க. எங்களுக்கு ஒரு தடக்க தொழுவ சிரமமாக இருக்குது. ஆனால் அந்த பெரியார்கள் ஜமாத்து மாத்திரம் தப்பியது என்பதின் காரணமாக இஷாவினுடைய தொழுகை 27 மடங்கு தொழுது இருக்கிறார்கள் என்றால் எந்த அளவிற்கு தொழுகையில், இன்னும் சொல்லப்போனால் ஜமாத்தில் எவ்வளவு அவர்கள் கவனம் செலுத்தியிருக்கிறார்கள் என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ள முடிகிறது. ஆக நம்முடைய விஷயம் என்னவென்றால், ஜமாத்தோடு தொழுவதற்கு ஷரியத் இவ்வளவு முக்கியத்துவம் காட்டியிருப்பதற்கு மிக முக்கியமான காரணம் முஹத்திஸீன்கள் பதிவு செய்கிறார்கள், முஸ்லீம்களுக்கு மத்தியில் சகோதரத்துவம் ஏற்பட வேண்டும். அப்போ தான் எல்லாரும் ஜமாத்தோடு தொழுகிறதற்காண்டி பள்ளிக்கு வந்தாங்கன்னா ஒருவரை ஒருவர் சந்தித்து கொள்வார்கள், ஒருவரை ஒருவர் சலாம் சொல்லிக் கொள்வார்கள், ஒருவருடைய நிலைமை இன்னொருத்தர் அறிஞ்சுக்குவார், ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன சிரமம், என்ன துன்பம், அவங்களுக்கு என்ன சந்தோஷம், இதுவெல்லாம் இங்கு ஜமாத்தோடு தொழும்போது ஒருவரை ஒருவர் சந்தித்து கொள்ளும்போது முஸ்லீம்களுக்கு மத்தியில் பரஸ்பரம் பாசம், நேசம், ஒற்றுமை ஏற்படுகிறது என்பதால் தான் ஜமாத் தொழுகைக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதாக முஹத்திஸீன்கள் பதிவு செய்கிறாங்க. ஆக இது போன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பல இடங்களில் சஹாபாக்களுக்கு இந்த சகோதரத்துவத்தினுடைய முக்கியத்துவத்தை சொன்னதின் காரணமாகத்தான் சஹாபாக்கள் இந்த சகோதரத்துவத்தினுடைய விஷயத்தில் அவ்வளவு பேணுதலாக எந்த இடத்திலும் அவங்க அதிலிருந்து கொஞ்சம் கூட மனதுகள் உடைந்து விடாமல் அவங்க பார்த்து கொண்டாங்க. இன்னும் சொல்லப்போனால் சஹாபாக்கள் இந்த சகோதரத்துவத்தினுடைய உச்ச கட்டத்தை வெளிப்படுத்தினாங்க. ஒரே ஒரு வரலாற்று நிகழ்வை சொல்லி முடித்து கொள்கிறேன். புகாரியில் பதிவு செய்யப்படுது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க பதிவு செய்கிறாங்க, உஹதுடைய யுத்த களம் எங்களுக்கு தெரியும். உஹதுடைய யுத்த களத்தில் ஆரம்பத்தில் முஸ்லீம்களுக்கு கொஞ்சம் வெற்றி கிடைக்கிற மாதிரி ஒரு சூழல் ஏற்படுது. அப்போ சில முஸ்லீம்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மலைக்கு மேலே நிறுத்தி வைத்திருந்தாங்க. அவங்க வெற்றி கிடைத்து விட்டது என்று எண்ணி கீழே இறங்கி வராங்க. அப்போ கீழே இறங்கி வரக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தில் இப்லீஸ் ஒரு சத்தம் என்றான், உங்களுக்கு பின்னால் உங்களை தாக்குறதற்கு சிலர் வந்து கொண்டு இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு சத்தம் என்றாங்க. என்ன நடக்குது என்றால், உண்மையிலேயே விரோதிகள் முஸ்லீம்களை தாக்குறதுக்காண்டி பின்னால் வந்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் கொஞ்சம் தொலைவில் வராங்க, அவங்க மிச்ச தூரத்தில் வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் பின்னால் ஒன்றன் பின் ஒன்றாக சஹாபாக்கள் தான் போய்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ முன் சென்று கொண்ட இந்த சஹாபாக்கள் சட்டென பின்னால் திரும்பி தனக்கு பின்னால் வரக்கூடிய முஸ்லீம்களையே அடையாளம் தெரியாமல் தாக்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா போர்களில் அவங்க கவசம் அணிஞ்சிருப்பாங்க,
முகத்தை மூடி இருப்பாங்க, கவசம் அணிஞ்சிருப்பாங்க, அதனால் அடையாளம் தெரியலை. அப்படி ஒரு சஹாபாக்களை தாக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த காட்சிகளை எல்லாத்தையும் தூரத்திலிருந்து ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு கொஞ்சம் ஆழமாக பார்த்தா தான் தெரியுது, அங்கே முஸ்லீம்கள் தாக்கி கொண்டிருக்கிறது தன்னுடைய தந்தை யமான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள அப்படின்னு. அப்போ இதை தூரத்துலேருந்து இந்த காட்சியை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. பார்த்துட்டு இங்கேன்னு சத்தம் போடுறாங்க, அபி அபி, அது என்னுடைய தந்தை, அவரை நீங்கள் அவரோடு சண்டையிடாதீர்கள், அவர் முஸ்லீம், அவர் எங்களுடைய சகோதரர், சண்டையிடாதீர்கள் என்றெல்லாம் கடுமையான சத்தத்தில் அவங்க கத்துறாங்க. ஆனால் போருடைய இரைச்சல், போருடைய அந்த சத்தம் சஹாபாக்களுக்கு கேட்கல. கடைசியில் யமான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள வீழ்த்துறாங்க. யமான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கொல்லப்பட்டு கீழே விழுறாங்க. இந்த காட்சிகள் எல்லாம் மகனுக்கு முன்னால் நடக்குது. மகனுக்கு முன்னால் தந்தை தனது சொந்த முஸ்லீம் சகோதரர்களாலே கொல்லப்படுறாங்க. அப்போ இந்த காட்சிகள் எல்லாம் பார்த்துட்டு அந்த மகனுடைய நிலைமை எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்போ இந்த போர்களுடைய சூழல்கள் எல்லாம் முடிந்த பிறகு சஹாபாக்கள் தலை குனிந்து வந்து ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹுக்கு முன்னால் நிற்கிறாங்க. அப்போ ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, யக்ஃபிருல்லாஹு லக்கும் வஹுவ அர்ஹமுர் ராஹிமீன், அல்லாஹ் உங்களை மன்னிக்கட்டும், அல்லாஹ் கருணையால் நீங்கள் தெரியாமல் செஞ்சிட்டீங்க, என் தந்தையை தெரியாமல் கொண்டுட்டீங்க, அல்லாஹ் உங்களை மன்னிக்கட்டும், அல்லாஹ் கருணை உள்ளவன் என்று சொல்லியது மாத்திரம் அல்ல, போருடைய எல்லா விஷயங்களும் முடிந்த பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்து, முஸ்லீம்களில் யாராவது தெரியாமல் கொல்லப்பட்டுட்டா 100 ஒட்டகம் தியத்தாக நஷ்ட ஈடாக கொடுக்கணும், நாங்கள் முஸ்லீம்களுடைய பைத்துல் மால்லேருந்து நஷ்ட ஈடு தரோம் என்று சொன்ன பொழுது ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், அவங்க என்னுடைய சகோதரர்கள், அவர்கள் முஸ்லீம்கள், என்னுடைய சகோதரர்கள், அவங்க தெரியாமல் செஞ்சிட்டாங்க, இந்த ஒட்டகங்களை எல்லாம் நீங்கள் அவங்களுக்கே பங்கிட்டு கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னாங்க. என்றால் சஹாபாக்கள் இந்த சகோதரத்துவத்தை எவ்வளவு பேணுதலாக, அதனுடைய உச்சக்கட்டத்தை எந்த அளவிற்கு அவர்கள் வெளிப்படுத்தியிருக்கிறார்கள் என்பதை நாம் இந்த இடத்திலே உணர கட்டாயப்பட்டிருக்கிறோம். அன்பான அல்லாஹின் நல்லடியார்களே, எனவே எங்களுக்கு மத்தியில் பிளவுகளை அகற்று, எங்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய சண்டை சச்சரவுகளை நீக்கி நாங்கள் ஒன்றுபட்டு மேம்பட்ட சமுதாயமாக நாங்கள் உருவெடுக்க வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, மன் ஸல்லா ஸலாத்தனா வஸ்தக்பல கிப்லத்தனா வஅகல தபீஹத்தனா ஃபதாலிகல் முஸ்லிம். இன்றைக்கி எங்களுக்கு மத்தியில் முஸ்லீம்டா நாங்கள் என்னென்னமோ ஒரு அடையாளத்தை வச்சுக்கிட்டு நாங்கள் தான் முஸ்லீம்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யார் நாங்கள் தொழுகிற மாதிரி 5 வக்து தொழுகிறாங்களோ, யார் நாங்கள் தொழுகிற மாதிரி கிப்லாவை நாங்கள் முன்னோக்கக்கூடிய கிப்லாவை முன்னோக்குறாங்களோ, யார் நாங்கள் அறுக்கக்கூடிய பிராணிகளை சாப்பிட்றாங்களோ, ஃபதாலிக்கல் முஸ்லீம், அவர்தான் முஸ்லீம். அல்லதி லஹு திம்மத்துல்லாஹி வ திம்மத்து ரசூலி, அவர் அல்லாஹ் ரசூலுடைய பொறுப்பின் கீழ் வந்து விடுவார். ஃபலா துஹ்ஃபிருல்லாஹ ஃபீ திம்மதி, யார் அல்லாஹ்வுடைய பொறுப்பில் வந்துட்டாரோ நீங்கள் வரம்பு மீறாதீங்க. அப்போ முஸ்லீம்களோடு நாங்கள் என்ன செய்ய இயலாது, சண்டை இட இயலாது. முஸ்லீம்களோடு நாங்கள் பல்வேறு விதமான அடையாளங்களை வைத்து பிரிந்து கடந்தாலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முஸ்லீமுக்கு சொன்ன இலக்கணம் இதுதான். இதை நாங்கள் உணர்ந்து நாங்கள் ஒன்றுபட்டு வாழ வேண்டும். சஹாபாக்களுக்கு மத்தியிலும் நிறைய கருத்து வேறுபாடுகள் இருந்தது உண்டு, நிறைய கருத்து வேறுபாடுகள். ஆனால் அந்த கருத்து வேறுபாடுகள் அவர்களுடைய சகோதரத்துவத்தை குலைக்கவில்லை, அந்த கருத்து வேறுபாடுகள் அவருடைய உள்ளங்களை உடைக்கவில்லை. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்லுவாங்க, நாங்கள் ஒரு சஃபரில் போனால் எங்களில் சில பேர் நோன்பு வைப்போம், சில பேர் நோன்பு விடுவோம், சில பேர் 2 ரக்காத் தொழுவோம், சில பேர் 4 ரக்காத் தொழுவோம். ஆனால் யாரும் யாரையும் பழித்து பேசியது கிடையாது, எங்களில் யாரும் யாரையும் எங்களுடைய சகோதரத்துவத்தை நாங்கள் முறித்து கொண்டது கிடையாது என்பதாக அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்கிறாங்க. அதுபோன்று ஒரு நீண்ட வரலாறு நான் சுருக்கமாக ரொம்ப இலகுவாக சொல்கிறேன். சிஃபின் யுத்தம், இது 2 சஹாபாக்களுக்கு மத்தியில் ஏற்பட்ட ஒரு கருத்து வேறுபாடு தான் இதனுடைய பின்னணி. அதாவது முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு, அலி ரலியல்லாஹு அன்ஹு இருவருக்கும் மத்தியில் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொல்லப்பட்ட பிறகு முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை கொண்டவங்களை முதல்ல பழி வாங்கணும்னு அவங்க சொல்கிறாங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, இப்போ முஸ்லீம்களுடைய சூழ்நிலை சரியில்லை, முதல்ல முஸ்லீம்களை பலப்படுத்தணும், இதற்கு முதல்ல ஆட்சியை கையில் எடுக்கணும், முதல்ல ஹிலாஃபத்தை கையில் எடுக்கணும் என்பது அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய கருத்து. ஒரு கட்டத்தில் இது போராக மூழ்கிறது. இந்த போருடைய சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி ரோம் நாட்டு அரசர் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கடிதம் எழுதுறார், நான் என் படையை திரட்டிக்கிட்டு வரேன், வாங்க நாங்கள் 2 பேரும் சேர்ந்து அலி எதிர்ப்போம் என்று. அப்போ முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு பதில் கடிதம் எழுதினாங்க, மின் முஆவியத்த இலா கல்பி ரோம், ஓ ரோம் நாட்டு கல்வே,
அதான் ரோடுகளில் நாக்கு தொங்க போட்டு சுத்துவேன், அந்த அளவிற்கு கெட்ட வார்த்தையை பயன்படுத்தி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் என்றால் இது எங்களுக்கு மத்தியில் உள்ள பிரச்சனை, இது எங்கள் சகோதரர்களுக்கு மத்தியில் உள்ள பிரச்சனை. தலையிடுவதற்கு உனக்கு இங்கே இடம் இல்லை என்று சொல்லிவிட்டு முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, அலி ரலியல்லாஹு அன்ஹுக்கும் உனக்கும் மத்தியில் போர் நடந்தால் அலியினுடைய வரிசையில் முதல் ஆளாக நின்று உன்னை நான் எதிர்ப்பேன். என்னுடைய போர் வீரர்களை உனக்கு எதிராக நான் திரட்டுவேன். என்னுடைய முதல் வீரன் உன் நாட்டில் முன்னால் இருப்பான், எனது கடைசி வீரன் எனது நாட்டில் இருப்பான். எனது வீரர்கள் ஓ நாட்டுக்குள்ள நுழைஞ்சாங்கண்டா நீங்கள் ஒன்றும் இல்லாமல் ஆகிவிடுவீர்கள், உங்களை முழுவதுமாக தொடைத்தெறிந்து விடுவார்கள் என்று முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு காரசாரமாக மிக கடினமான ஒரு கடிதத்தை எழுதினார்கள். என்றால் சஹாபாக்களுக்கு மத்தியில் இருந்த கருத்து வேறுபாடு ஒருபோதும் அவர்களுடைய தீனையோ அவர்களுடைய சகோதரத்துவத்தையோ அது கொலைத்ததே கிடையாது. அதிலே எந்த விதமான அவர்களுக்கு மத்தியில் உள்ளங்களை உடைத்ததே கிடையாது. எனவே நாங்கள் ஒன்றுபட்டு முஸ்லீம்களாக நாங்கள் ஒன்றுபட்டு எங்களுடைய பிளவுகளை நாங்கள் அப்புறப்படுத்தி நாங்கள் மேம்பட்ட சமுதாயமாக வளர்ந்து வருவதற்கு அல்லாஹ் இந்த உம்மத்திற்கு இந்த சமுதாயத்திற்கு தௌஃபீக் செய்வானாக. யாரெல்லாம் இதற்கு பின்னால் இருந்து இந்த சமுதாயத்தினுடைய ஒற்றுமையை குலைப்பதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுடைய முயற்சிகளை அல்லாஹு தஆலா முழுவதுமாக தவிலுபடியாக்கி அல்லாஹ் அவர்களை நாசப்படுத்தி முஸ்லீம்களை ஒன்று சேர்த்து முஸ்லீம்களை மேம்பட்ட சமுதாயமாக அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. வஸல்லல்லாஹு அலா சய்யிதினா முஹம்மத் وآله وصحبه أجمعين وآخر دعوانا أن الحمد لله رب العالمين.